தமிழகத்தில் கோடை மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மழை தொடருமா, தென்மேற்கு பருவமழை துவங்கும் வரை சென்னையில் வறண்டே வானிலை நிலவுமா என்பது போன்ற வானிலை தகவல்களை தனியார் வானிலை ஆய்வு மைய நிபுணர் ஸ்ரீகாந்த் தருகிறார். அந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய வானிலைத்துறை இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அடுத்த ஒரு நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வலுப்பெறுங்கிறது தான் வானிலை படிவங்களின் கணிப்பு. இது வட வங்கக்கடல் பகுதியை நோக்கி செல்லும் போது, அதாவது ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் பக்கம் போகிறப்ப புயலாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலும் இது வடமேற்காக தான் நகர்ந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை, சாதாரணமாக பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் பெரும்பாலும் இந்த சுழற்சிகள் வடமேற்கு இல்லை வடமேற்கு திசையில் தான் நகர்ந்து செல்லும். தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் கரை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கோடை மழைன்னு பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரலில் இயல்பிற்கு மிகவும் குறைவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இயல்பிற்கு 80% வரைக்கும் குறைவாக இருந்தது. கடந்த ஒரு வாரம் 10 நாளாக இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சாதகமான சூழல் கோடை மழையை அதிகரித்து ஓரளவுக்கு இந்த சீசனல் ஆவரேஜை கிட்டத்தட்ட இயல்பு அளவிற்கு கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா பல இடங்களில் உட்புற பகுதிகளில் நல்ல மழை. சென்னைக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா சுழற்சி ஒரு சாதகமான லொக்கேஷனில் இருக்கணும். இது வரைக்கும் அது அந்த மாதிரி வரல. அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே தான் நம்ம மழையை பார்த்துருக்கோம். பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தான் பார்த்துருக்கோம். தமிழகத்தின் கிட்டத்தட்ட ஏனைய பகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்ல மழை இருந்தாலும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருசாக நம்ம மழையை பார்க்கல. வரும் நாட்களிலும் கிட்டத்தட்ட இதே நிலை தான் நீடிக்கும். அடுத்த ஒரு வாரம் 10 நாளுக்கு இதே நிலை தான் நீடிக்கும். ஏன்னா இந்த சுழற்சியானது வலுப்பெற்று வங்கக்கடலில் மேலே போக போக நமக்கு வறண்ட வானிலை தான் வருமே தவிர மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. தென்மேற்கு பருவமழை துவங்கி, அதாவது மே மாத கடைசியில் தென்மேற்கு பருவமழை துவங்கி அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து நமக்கு சென்னைக்கான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்திய வானிலைத்துறை மே 29 ஜூன் 2 துவங்குவதற்கான சூழல் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. சாதாரணமாக லானினா ஆண்டுகள் தென்மேற்கு பருவமழை காலம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு இப்போ எல்னினோலேருந்து லானினா மாறக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜூன், ஜூலையில் லானினா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ஆண்டு நம்ம தென்மேற்கு பருவமழை தமிழகம், அதாவது தமிழகம்னு நான் சொன்னேன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், அங்கே இயல்பை ஒட்டியோ இயல்பிற்கு சற்று அதிகமாகவே நம்ம தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கலாம். தற்போதைய சூழலில் வடகிழக்கு பருவமழை நம்ம இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஒரு ஆகஸ்ட் மாதம் போல் தான் நமக்கு ஓரளவுக்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியும். இப்போ நீண்டகால வானிலை படிவங்கள் என்ன சொன்னாலும் அது ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஆகஸ்ட்டுக்கு மேலே ஓரளவு நம்ம வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சாதாரண பார்த்திங்கன்னா புயல்னு பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், மே இந்த 2 மாதங்கள் நம்ம புயல் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் புயல் எதிர்பார்க்கலாம். இந்த புயல் போனதுக்கப்புறம் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை துவங்கிடுச்சுன்னா புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் புயல் சாதாரணமாக வராது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு முன்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் வரும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு காலை நேரத்தில் அடர்ந்த மேகங்கள் இருக்கும். சென்னை மற்றும் அந்த புறநகர் பகுதியில் பல இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இது வடகிழக்கு பருவமழை காலம் கிடையாது. இருந்தாலும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக சில சமயங்களில் மழை மேகங்கள் கரை ஊடுருவி மழை கொடுக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா சென்னைன்னு மட்டும் இல்லை, தமிழகத்திலே பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த இடி மேகங்கள் அடர்த்தியாக எங்கே இருக்கோ அங்கே மழை பெய்யும். அதை சுற்றி இருக்கிற பகுதியில் மழை குறைவாக இருக்கும், இல்லை மழை இல்லாமலே இருக்கும். சென்னை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களில் நம்ம அதை பார்க்குறோம், சில இடங்களில் மழை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு உட்புற பகுதிகளில், அதாவது புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பார்த்தோம். ஆனால் நகர்ப்புற பகுதிகளில் பெரும்பாலும் மழை இல்லை. ஸோ இந்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகளை தான் நம்ம எதிர்பார்க்கலாம்.